வெற்றிலை தமிழர்களின் கலாச்சாரம், மதம் மற்றும் மருத்துவத்தில் மிக முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. இதை பற்றிய சுவாரஸ்யமான வரலாற்று மற்றும் புராண தகவல்கள் இதோ. வெறும் இலை என்பதே மருவி வெற்றிலை ஆனது. மற்ற இலைகள் பூ அல்லது காய்களை தரும், ஆனால் இந்த கொடி வெறும் இலையை மட்டுமே முதன்மையாக தருவதால் இப்பெயர் பெற்றது. வெற்றிலையின் ஆன்மீக முக்கியத்துவம். வெற்றிலை இந்துவில் வெறும் இலை மட்டுமல்ல, அது மங்களத்தின் அடையாளமாகவும் தெய்வங்கள் உறையும் இடமாகவும் கருதப்படுகிறது. ஆன்மீக கண்ணோட்டத்தில் இது ஒருவரது உள்ளத்தின் தூய்மையையும் கர்ம வினைகளையும் குறிக்கிறது. வெற்றிலையில் உறையும் தெய்வங்கள். வெற்றிலையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு தெய்வம் இருப்பதாக நம்பப்படுகிறது. நுனி பகுதி மகாலட்சுமி, கம்பி பகுதி ஜேஷ்டா தேவி மற்றும் நடுப்பகுதி சரஸ்வதி மற்றும் விஷ்ணு. இதனால் தான் பூசைக்கு அழுகிய அல்லது வாடிய வெற்றிலையை பயன்படுத்தக்கூடாது என்ற விதி உள்ளது. அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதன் பின்னணியில் ஒரு அழகான கதை உள்ளது. ராவணனை வென்ற பிறகு ராமபிரான் வெற்றியை பற்றி சீதா தேவியிடம் சொல்ல அனுமன் இலங்கை செல்கிறார். மகிழ்ச்சி அடைந்த சீதை அனுமனை வாழ்த்த விரும்பினார். ஆனால் அந்த அசோக வனத்தில் அவருக்கு மாலைகள் எதுவும் கிடைக்கவில்லை. உடனே சீதா தேவி அங்கிருந்த வெற்றிலை கொடியிலிருந்து இலைகளை பறித்து ஒரு மாலையாக தொடுத்து அனுமனுக்கு அணிவித்தார். அன்று அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றினால் கேட்ட வரம் கிடைக்கும் என்பதும் வெற்றியை தரும் என்பதும் நம்பிக்கையானது. ஒரு சாதாரண மனிதர் எப்படி மகா கவிஞரானார் என்பதற்கான ஆன்மீக கதை இது. காளமேக புலவர் முதலில் திருவரங்கம் கோவிலில் மடப்பள்ளியில் வேலை செய்து வந்தார். ஒருமுறை திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோவிலில் அவர் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அன்னை அகிலாண்டேஸ்வரி ஒரு பெண் வடிவில் வந்து தான் மென்று கொண்டிருந்த தாம்பூலத்தை வெற்றிலை பாக்கு அவர் வாயில் உமிழ்ந்தாள். அந்த வெற்றியின் மகிமையால் சாதாரண மனிதராக இருந்த அவர் மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை பொழியும் காளமேக புலவராக மாறினார். தீராத பணக்கஷ்டம் தீர வெற்றிலை தீபம். மகாலட்சுமி உறையும் வெற்றிலையில் தீபம் ஏற்றுவது பெரும் நற்பலன்களை தரும். ஒரு சுத்தமான வெற்றிலையை எடுத்து அதன் மேல் ஒரு மண் அகல் விளக்கை வைக்கவும். அதில் பசுனை ஊற்றி மஞ்சள் திரி, மஞ்சள் தூள் கலந்த தண்ணீரில் நனைத்து காய வைத்தது போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். மாலை 6 மணிக்கு வீட்டின் நிலை வாசலுக்கு உள்பக்கமாக இந்த தீபத்தை ஏற்றி 2 கற்கண்டுகளை நைவேத்தியமாக வைக்க வேண்டும். வாடாத வெற்றிலை மங்களம். வெற்றிலையை ஒருபோதும் வாடவிடக்கூடாது. அந்த வீட்டின் சுபிட்சத்தை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது. அழுகிய வெற்றிலையை நாம் அகற்றுவது போல நம் மனதில் உள்ள பொறாமை, கோபம் போன்ற அழுகிய குணங்களை அகற்றினால் மட்டுமே இறை அருள் கிட்டும் என்பது இதன் ஆன்மீக சாரமாகும். வெற்றிலை மகாலட்சுமியின் அம்சமாக இருப்பதால் அதை எப்போதும் மரியாதையுடன் கையாள்வது பொருளாதார வளத்தை, செல்வம் பெருக்கும் என்ற ஆன்மீக தளங்கள் குறிப்பிடுகின்றன. குறிப்பு: மருத்துவ தகவல்களை பின்பற்றும் முன் தகுந்த மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. வெற்றிலை ஒரு சிறந்த மருத்துவ மூலிகையாக கருதப்படுகிறது. உணவுக்கு பின் வெற்றிலை மெல்லுவது செரிமானத்தை சீராக்குகிறது. சளி மற்றும் இருமல். வெற்றிலை சாற்றுடன் மிளகு சேர்த்து சாப்பிட்டால் சளி குறையும். விஷ முறிவு. பாம்பின் விஷத்தை முறிக்கும் தன்மை இதற்கு இருப்பதாக கூறப்படுகிறது. முக்கிய வகைகள். தமிழ்நாட்டில் விளையும் முக்கிய வெற்றி வகைகள். 1. கும்பகோணம் வெற்றிலை. இது உலக புகழ் பெற்றது மற்றும் புவிசார் குறியீடு கி டாக் பெற்றது. 2. ஆத்தூர் வெற்றிலை. இது காரத்தன்மை கொண்டது. மற்றும் 3. கற்பூரவள்ளி. இது அதிக நறுமணம் மிக்கது.